20 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லேக் கிட்ட ப்ராஃபிட் பண்ணேன். 7 ரிலாக்ஸில் பண்ணீங்கல்ல, கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருக்கலாம்ல ஜாலியாக. சார் அது எதாவது சொல்லுங்கள் ஜஸ்ட். ஸோ தாமோதரன் சரோட G4G ஒர்க் ஷாப் 2 days அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் மார்க்கெட், ஜாக் பாட்டிங்க, பேட்டர்ன் ஹவுஸ் ரெண்டுமே காம்போ அட்டன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மேஜிக் மார்க்கெட்டை அட்டன் பண்ணியிருக்கேன். நான் அப்புறம் நம்ம மேஜிக் மார்க்கெட் பண்ண சொல்ல அதனுடைய டார்கெட் கரெக்டாக ரீச் ஆச்சு. கரெக்டாக நான் ஒரு 20 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லேக் கிட்ட ப்ராஃபிட் பண்ணேன். ப்ராஃபிட் மார்ச் மாதம் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து ஃபுல்லாக ஒரு 3.5 கிட்ட லாஸ் ஆயிடுச்சு. சரி, அதனால் எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மாக ஒரு ஸ்டஃப் இருக்கும், நம்ம போனால் கன்ஃபார்மாக ப்ராஃபிட் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட்டோடு தான் வந்தேன். 7 ரிலாக்ஸில் பண்ணீங்கல்ல, கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருக்கலாம்ல ஜாலியாக. சார் அது எதாவது சொல்லுங்கள் ஜஸ்ட்டு. அது ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கன்ற மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். இப்போ புரிஞ்சுதா? அது என்ன புரிஞ்சுது? ஓகே, கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கா? கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் அட்டன் பண்ணி ஓகேங்களா, அவ்வளோ பண்ண முடியுதுன்னா உங்ககிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட கம்மி பண்ண வேண்டியது இந்த க்ரீட் கம்மி பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அப்ளை பண்ணி, ஏன்னா பேட்டர்னு, ஜாக்பாட், இண்டிகேட்டர், மேஜிக் மார்க்கெட் ப்ளஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது லாஸுன்ற ஒரு விஷயமே நடக்கக்கூடாது ஓகேவா. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். ஒரு 1 word about the ஒர்க் ஷாப். சூப்பர், வண்டர்ஃபுல், நல்லா. தேங்க்யூ சார்.